எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டு செய்யலாம், கணவனும் மனைவியும். அதுதான் முக்கியம். எது ஒன்றாலும் செய், சொல்லிவிடு மனைவி கிட்ட. சில இடத்துலலாம் சொல்லியிருக்கேன் சார், என்னெல்லாம் கேட்டாங்கன்னா நான் வீட்டில் ஒரு வார்த்தை கேட்டு சொல்கிறேன்னா. சில பேர் பார்த்தா நான் சொல்லிக்கிறேன் சார், கேட்டு சொல்கிறதுக்கும் சொல்லிக்கிறேன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம். எதுவாக இருந்தாலும் சரி. இந்த பெண்களுக்கு ஒன்று சொல்கிறேன். அவங்க இல்லை குடும்பத்தில் பெரிய காப்பாற்றுறேன், நான் தனியாக சேர்த்து வச்சு குடும்பத்துக்கு உதவ போகிறேன் எல்லாம் நினைக்கிறாங்க, தப்பில்லை. ஆனால் பிரச்சனை வேறு. கணவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடணும். அதே மாதிரி கணவனுக்கு ஏதாவது புதுசாக தொழில் ஆரம்பிக்க போறியா, மனைவிக்கு என்ன தெரியும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஒரு இடத்துல போய் பணத்தை போட போகிறோமா, மனைவிக்கிட்ட சொல்லணும். நஷ்டமானாலும் சொல்லணும், லாபம் வந்தாலும் சொல்லணும். சொல்ல தானே போகிறோம். கணவன் மனைவி எப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறாங்களோ அந்த குடும்பம் தான் விளங்கும். நீ யார் கேட்குறது, நான் தான் குடும்ப தலைவன், எனக்கு தெரியாதான் ஒய்ஃபு, அது விளங்காத குடும்பம். சரி, இப்போ தீபாவளி போச்சு சார். போன தீபாவளிக்கு எங்கள் தமிழ்நாட்டில் எப்படின்னா, தீபாவளி கழித்து 2வது நாள் கண்டிப்பாக தினத்தந்தியில் வர்ற 2 நியூஸ் இருக்குது. ஒவ்வொரு தீபாவளிக்கும் வரும். ஒன்று, சென்ற முறையை விட இந்த ஆண்டு மது விற்பனை 28 கோடி அதிகம் வரும். 2வது, தீபாவளி சீட்டு கட்டி 1.5 கோடி ஏமாற்றம், சீட்டு கம்பெனிக்காரன் ஓடி போயிட்டான், மக்கள் அவதி. இதெல்லாம் வரும். வருஷம் வரும், வருஷம் கட்டுவானுங்க. சீட்டு கட்டுறது ஏமாத்துறதுக்குன்னே பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான். போன தீபாவளி அடுத்த நாள் உட்காந்து என் ஒய்ஃபு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. எப்போவுமே ஒய்ஃபு காஃபி கொடுக்குறதுன்னு ஒரு சத்தம் எனக்கு தெரியும், டொங்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். பார்த்தா போயிடுவாங்க, நிற்க மாட்டாங்க. காஃபி குடிக்கும்போது சூடு இல்லை வச்சுங்க, சூடாக இல்லையே அப்படின்னா உள்ளேருந்து குரல் கேட்கும், வச்சவொன்னே குடிக்கிறதானேனும். சூடாக இருக்குது அப்படின்னா ஆற்றி குடிங்க அப்படின்னு உள்ள ஒரு குரல் கேட்கும். அவ்வளோதான். அன்றைக்கி பார்க்குறேன், காஃபி வச்சுட்டு சார் நிற்குது. மூஞ்சி பார்க்குறேன், பயந்துட்டேன். என்னன்னா 20 வருஷம் முன்னால் இந்த கல்யாணம் ஆன முதல் வாரத்தில் நம்மளை ஒரு மரியாதையாக பார்ப்பாங்க தெரியுமா சார், அதே எக்ஸ்ப்ரெஷன் சார். 20 வருஷம் முன்னால் அந்த முகம், அதே எக்ஸ்ப்ரெஷன், அதே பவ்யம், அதே மரியாதை. ஆச்சரியமாயிடுச்சு. அடடா, இந்த நாள் பொண்ணாள் அப்படின்னு நினச்சி, என்னம்மா அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, குடிங்க காஃபி குடிங்க, சூடு சரியாக இருக்கா, இதெல்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சொல்லுவான், குடிங்க. இல்லை என்ன சொல்லு. இல்லைங்க, மாதம் நீங்கள் பணம் தருவீங்கள்ல, அதில் கொஞ்சம் மிச்சம் இல்லைங்க, ஆட்டையை போட்டது. அது அவங்க லாங்குவேஜில் மிச்சம்னுவாங்க. ஏன்னா நம்மளே மாத கட்சியில் கேட்டிருப்போம், மாத கட்சி அதுக்கு காசு பண்ணோம் இல்லைன்னு. இது நம்ம பணத்தை ஆட்டையை போட்டது, அது மிச்சம். நானும் பக்கத்து வீட்டு அக்காவும் தீபாவளி சீட்டு கட்டினோம். அந்த ஆள் நேற்று ஓடிட்டான். எவ்வளோ கட்டினேன்? 85,000 ரூபா, 85,000 சார். 85,000 ரூபா நஷ்டம் இல்லை. அவங்க கட்டினாங்க, நம்மக்கிட்ட கட்டினாங்க, நமக்கு சொன்னாங்க, சொல்ல என் பணம் போச்சு. ஆனால் நானாக தைரியம் சார், அது 85,000 போட்டோம். 85,000 ரூபா சம்பாதிச்சிக்கலாம் சார். அந்த 20 வருஷத்துக்கு முன்னால் அந்த மரியாதை திருப்பி கிடைக்குமா? அவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. சரி என்ன போனேன். இல்லைங்க, நான் திட்டவே இல்லை, ரைட்டு. இது இல்லாமல் எங்கள் அம்மாவுக்கு வேறு மரியாதை. அத்தை சூடாக இருக்க தண்ணி விளாவிக்கிங்கன்னு, இதெல்லாம் 20 இயர்ஸ் பேக் கேட்ட வார்த்தைகள். அப்புறம் என்ன இல்லை, பக்கத்து வீட்டு அக்கா ஹஸ்பண்டு கூட கமிஷன் ஆஃபீஸில் பொருளாதார குற்றப்பிரிவில் போய் கொடுத்துட்டு வந்திருக்காரு, புகார் கொடுத்துட்டு வந்திருக்காரு, நீங்களும் போங்க. வேறு வழி இல்லை, போனால் அங்கே நம்மளை மாதிரி பலியாடு ஒரு பாஞ்சு நிற்கிது. எல்லாம் ஒய்ஃபு கட்டி ஏமாந்து நிற்கிறானுங்க. நான் அந்த க்யூவில் நின்னேன். ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் வெளில வந்தார். அவருக்கு என்ன தெரியுது. சார் நீங்கள் கூட வா. நான் சொன்னேன், நான் இல்லை சார், என் ஒய்ஃபு. அதுக்கு அவர், ஒய்ஃபை கொஞ்சம் கண்ட்ரோலில் வைக்க மாட்டிங்களா அப்படின்னாரு. அவர் நம்ம அவங்க ஒய்ஃபை கண்ட்ரோலில் வச்ச மாதிரி. யார் வீட்டில் கண்ட்ரோலில் இருக்கு? இதுதான் ஏன் நம்ம இப்படி இருக்கோம் சார். ஒன்றும் இல்லை, எதுக்கு சொல்ல வரேன்,
ஒருத்தரை இப்போ நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம அட்வைஸ் பண்ணியிருக்கோம் இல்லை, சேர்க்கணும் சேமிக்கணும், கரெக்டு. போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு இல்லை, பேங்க்கில் வட்டி கம்மியாக, போஸ்ட் ஆஃபீஸ் நிறைய திட்டங்கள் இருக்குது. அதை விட்டுட்டு எவ்வளோ ஒரு சீட்டு கம்பெனியில் போய் 85,000 ரூபாய் சாப்பிட்டது இல்லை சார், ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் காசு. நான் ஒரு வேடிக்கைக்காக சொன்ன, உண்மையிலே ஒருத்தர் சொல்லணும். அதாவது ஆதிசங்கருடைய தாயார் ஆரியம்மாள், தந்தை சிவகுரு பிள்ளை, 2 பேருக்கும் குழந்தை இல்லை. ஆரியம்மாள் தூங்குறாங்க, கனவுல கடவுள் வராரு, உனக்கு குழந்தை வரன் தரேன், ஆனால் ஒரு கண்டிஷன் என்னென்ன, மக்கு பையனா ரொம்ப நாள் வாழற பையன் வேணுமா, அதி புத்திசாலியா சீக்கிரமா இறக்குற பையன் வேணுமா சொல்லு. இதுல என்ன விசேஷம்னா, சிவகுரு பிள்ளைக்கும் அதே கனவு வந்தது. சிவகுரு பிள்ளை எழுந்துட்டார் கனவுல இருந்து, பதில் சொல்லல கடவுள்கிட்ட. திரும்பி பார்க்குறாரு, இன்னமா எழுந்து உட்காந்து இருக்கு. என்ன ஆச்சுனாரு, இல்லைங்க என்னோட கனவுல தெய்வம் வந்து எங்க கனவுலையும் வந்தது, இந்த மாதிரி குழந்தை. ஆமாம் எனக்கும் சொன்னார். அந்த அம்மா கேட்டுதான், நீங்கள் என்ன சொன்னீங்க கடவுள்கிட்டேன்னு. அவர் சொன்னாரா, உன்னை கேட்காம நான் என்ன சொல்ல முடியும், ஆண் எந்த குழந்தை மாதிரி குழந்தை வேணுன்றத உன்னை கேட்காம உங்ககிட்ட கலந்துரையாடாமல் எப்படி சொல்லுவாங்க கடவுள்கிட்ட. கனவுல வந்தா கூடங்க நீ என்ன சொன்னாராம், அது எப்படிங்க உங்களை கேட்காம நான் எப்படிங்க கடவுள்கிட்ட சொல்கிறது. 2 பேரும் முடிவு பண்ணாங்க, கடவுள் இஷ்டத்தில் விட்டாங்க. அவர் எந்த குழந்தையை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வதுன்னு. குடும்பத்துடைய அடிப்படை அதுதான். என்னென்ன, நான் நினைக்கிறது அவர் நினைக்கணும், அவர் நினைக்கிறத நான் நினைக்கணும். அதுதான் நல்லதொரு குடும்பம். சும்மா நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், இதுதான் பெஸ்ட் சார். எதுவாக இருந்தாலும் சரி. இன்னொன்று, நிறைய பேருடைய மிஸ்டேக் என்ன தெரியுமா, அவங்களுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது சார். ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்ச ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதை அவன் தான் பார்க்கணும். ஒய்ஃப் தேவையில்லாமல் தலைவலிக்கூடாது. ஒய்ஃபுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதை அவங்க தான் பார்க்கணும். ஏன்னா ஷீ இஸ் த பெஸ்ட்டு தென் அஸ். புடவை எடுக்க போகிறோம் சார், புடவை எடுக்கிறதுல யார் பெஸ்ட்டு? லேடிஸ் தான். நமக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது இல்லை, போனால் பணம் கொடுத்தமாக வந்துடணும். அன்றைக்கி அவங்க லாங்குவேஜே தனியாக இருக்குது சார். என் ஒய்ஃபும் அந்த புடவை எடுத்து கொடுக்குறவரும் பேசிக்கிறத பார்த்தா எனக்கு பிரமிப்பாக இருந்தது, தமாஷா இருந்தது. இன்னுமா பேசிக்கிறாங்க. என் ஒய்ஃபு கேட்குறதுலாம் இந்தியாவில் கிடைக்குமான்னு தெரியல. இந்த புடவையுடைய பார்டர் இந்த கலரில் முந்தி இந்த 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 இதுலேருந்து வரணும். அதாவது 3 புடவையும் சேர்த்துட்டான் ஒரே புடவையில், காசு கம்மியாக. அவன் செத்துட்டான். டக்குன்னு உள்ள இந்த அந்த சேல்ஸ்மேனு என் ஒய்ஃபுக்கிட்ட சொல்கிறாப்புல, நான் நின்றுந்தேன் பக்கத்தில். மேடம் வேணும்னா ராமர் புல்லில் ஒன்று இருக்குதுன்னு. என்னால் என்னது ராமர் புல்லு சார், நம்ம தமிழ் படிச்சிருக்கோமா, வாய் சும்மா இருக்காது. என்னங்க ராமர் எப்போ ப்ளூவாக இருந்தாருன்னு சார். உண்மையிலே நம்ம சினிமாவில் என்டி ராமராவ் எல்லாருக்கும், கிருஷ்ணராவ் வரவங்க எல்லாருக்கும் ப்ளூ அடிச்சு வச்சுட்டோம். ஆக்சுவலாக ராமர் கருப்பு, கிருஷ்ணன் கருப்பு, திரௌபதி கருப்பு, இதான் உண்மை. நான் உடனே ராமர் எப்போ ப்ளூவாக இருந்தார் அப்படின்னா, வாய் வச்சு சும்மா இருக்கலாம். ஏன் சார்? இல்லைப்பா, நான் கம்பன் சொல்லியிருக்கான், வெய்யோன் ஒளி தன்மை விதிஜோதி. அதனால் சார் என்ன, எனக்கு சம்பளம் கம்பரா தர்றாரு, என் முதலாளி தர்றாரு, அவர் ராமர் ப்ளூன்னாரு, நானும் ராமர். அதனால் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம போகக்கூடாது, அது அவங்க பட்டியில் விட்டுருணும். ஏன்னா அவங்க அழகை பார்ப்பாங்க சார், அழகாக இருக்கா வேலைப்பாடு இருக்கான்னு. நம்ம அது கீழே இருக்கிற பில்லை தான் பார்ப்போம். ஆமாங்க, புடவை கடையில், அதாவது நாரதர் பெருமாள் கிட்ட கேட்டார் ஒரு முறை, நாராயணா உண்மையை சொல்லு, என்னைக்காவது நீ பயந்துருக்கியா அப்படின்னு. பெருமாள் யோசிச்சு, இல்லை பயந்துருக்கேன், ஒரே ஒரு வாட்டி பயந்துருக்கேன். நீயே பயந்துருக்கியா, எதுக்குன்னு? இல்லை இரணியன் சாகணும், இந்த பிரகலாதன் இரண்கிட்ட பேசுகிறான், அப்போது பயந்துட்டேன். என்னென்ன, ஏன்னா இரண்யன் எப்படி சாகணுன்றது ஏற்கனவே விதிக்கப்பட்ட ஒன்று. அப்படின்னா நான் ஒரு பெரிய இடத்துலேருந்து வந்தால் தான் அவனை க்ளோஸ் பண்ண முடியும். இது சின்ன பையன் என்ன சொல்ல போகிறான்னு தெரியல, குண்டூசிலேருந்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டான் வச்சுக்கலாம், ரொம்ப பிரச்சனை. அவன் என்ன சொல்ல போகிறானோ பயந்து அவன் என்ன சொல்லுவானோ, நல்ல காலம் தூணுன்னு சொல்லி என்னை காப்பாற்றினா அப்போ பயந்தேன்னு. அந்த மாதிரி புடவை கடைக்குள்ளே போய் ஒய்ஃபு எந்த கவுண்டரில் போய் நிற்க போகிறாங்கன்னு அப்படியே பெருமாள் மாதிரியே உத்து பார்க்கணும். அதே எல்லாம் வச்சுருக்கான் சார், 10,000 20,000 வரை, 5,000 8,000 வரை, அந்த மாதிரி. இது எந்த கவுண்டரில் போய் நிற்க போகுதுன்னு கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனாலும் அது அவங்க டிபார்ட்மெண்ட் விட்டுணும். அதே மாதிரி தான் கணவர்களுக்கு சில வேலை தெரியும்.
உலக அனுபவம் உண்டு, வெளியில் போகிறாங்க வராங்க, அதை ஒய்ஃபுங்க ஒத்துக்கணும். எங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து மகளிர் உரிமை தொகைன்னு கொடுக்குறாங்க சார். பெண்களுக்கு மாதம் 1000 ரூபா. அதில் கொடுக்கறதுக்கு முன்னாடியே டிக்ளேர் பண்ணிட்டாங்க என்னென்ன யார் யாருக்கு இல்லைன்றத. யார் யாருக்கு சொந்த வீடு ஒரு 10-15 இருக்குது. நான் படித்து பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு நமக்கு கிடைக்காதுன்னு. ஏன்னா சென்னையில் 3 வீடு வாடகை விட்டு சம்பாதிக்கிறோம், காரு இருக்குது, அப்புறம் அவங்க சொன்ன எலக்ட்ரிக் இதெல்லாம் வந்து அதை விட அதிகமாக கட்டுவோம், எல்லாம் எனக்கு தெரியும். அதனால் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். என் ஒய்ஃபுக்கு ஆசை உரிமை தொகை. அவள் சொல்கிறா சார் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா. நான் சொன்னேன் யார் சொன்னது? ஆண்டாள் அக்கா வீட்டுக்கார் சொன்னார். இது பக்கத்து வீட்டில் அவர் பிளம்பர் சார், வாடகை வீட்டில் இருக்கார். அவங்களுக்கு கிடைக்கும், நமக்கு எப்படி கிடைக்கும்? ஆனால் இந்த லேடிஸ் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? நம்ம பேச்சை தவிர எவன் பேசினாலும் நம்புவாங்க. இல்லை அவர் கண்டிப்பாக சொன்னார் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு உயிரெடுத்து அங்கே போய் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்து அவங்க உடனே தனியாக இவங்க பேரில் பேங்க் அக்கௌண்ட்டு, எங்களுக்கு எல்லாமே ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு. அவங்க ஏன்னா நம்ம பிடிங்குவோமா அந்த 1000 ரூபாவை, அதனால் அவங்களுக்கு தனியாக அக்கௌண்ட்டு 500 ரூபா போட்டு வச்சோம். வராதுன்னு தெரியும். கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, வரலனாலும் எதுக்கு வரலன்னு நாங்கள் மெசேஜ் அனுப்புவோன்னு சொன்னாங்க. வந்ததுன்னா வந்துட்டேன்னு மெசேஜ் அனுப்புவேன்னு சொன்னாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. வருமா இல்லையான்னு சார் நம்ப மாட்டீங்க. திடீர்னு பார்த்தா எல்லாருக்கும் வந்துச்சு, எனக்கு தெரியும், கம்முன்னு. திடீர்னு ஒய்ஃப் வந்து வேறு என்னமோ மெசேஜ் இருக்குது பாருங்கள் அப்படின்னா, எனக்கு என்னடா இதுன்னு பார்த்தா இவங்க சொன்ன பேங்க்கில் போய் பண்ணோம் சார். அந்த பேங்க்கார் அனுப்பிச்சிருக்கான் என்னென்ன, அவன் பில்டிங் மாற்றி வேறு பில்டிங்க்கு போகிறானா, அந்த இன்ஃபர்மேஷன் தான் வந்தது, துட்டு வரல. அதனால் கணவன் சொன்னால் அவனுக்கு தெரியுன்றதை நம்பணும். சில விஷயங்களை மனைவிக்கு தெரியுன்றதை நம்ம நம்பணும். எந்த குடும்பம் ஒருவர் நம்பி இருக்கிறார்களோ அது மட்டும்தான் நல்ல ஒரு குடும்பம், பிரச்சனை இல்லாத குடும்பம். சில இடத்துல சார் ஒரு வணிகம் முன்னேற வேண்டும் என்றால் லாபம் மட்டும் முக்கியம் இல்லை சார். எனக்கு தெரிஞ்சு எந்த கம்பெனி சிக்கனமாக இருக்கிறதோ அதுவே லாபம். நீங்கள் சிக்கனம் பண்ணாலே அது ஒரு பெரிய லாபம். சிக்கனமாக நடத்தணும். குடும்பம் நல்லா இருக்கணும்னா சிக்கனம் தேவை. நிறைய குடும்பத்தில் பிரச்சனை என்னன்னா பெண்கள் சிக்கனமானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கொஞ்சம் உண்மை. ஆனால் அது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும், அதான் பிரச்சனை. ஆண்களை மாதிரி சிக்கனம் யாருமே கிடையாது. என்ன மேக்ஸிமம் 4 பேண்ட் 4 ஷர்ட்டு சார், அவ்வளோதானே நம்ம ட்ரெஸ்ஸு. இல்லை தீபாவளிக்கு கூட துணி எடுக்க போனால் எல்லோரும் எடுத்து கட்சியாக அந்த பேக் பண்ணுற பையன் கேட்குறான், சாருக்கு ஒன்றுமே எடுக்கலையே. நமக்கு ரெக்கமெண்டேஷன் எங்கேருந்து வருது பாருங்கள். ஆமாங்க ஏதாவது லுங்கி வாங்கிக்கிறீங்களான்றான். நான் தீபாவளிக்கு துணி எடுக்க வந்தேன், ஏதோ நான் எனக்கு ரம்ஜானுக்கு லுங்கி எடுக்கிற மாதிரி லுங்கி எடுத்துக்கிறீங்களாண்ணா. ஒன்றும் வேணாவா அப்படின்னு. நமக்கு ஒன்றுமே இல்லை, சிக்கனம் வேணும். ஆனால் பெண்கள்கிட்ட கொஞ்சம் படோடோபம் உண்டு, வேறு ஒன்றும் இல்லை, அது தப்பும் இல்லை. இப்போ பர்ஸுன்னு வச்சிங்களேன், ஈவன் இன்க்ளூடிங் மிடில் கிளாஸ் லேடிஸ் சார், மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற லேடிஸ் கூட பர்ஸுன்னு வச்சிங்கன்னா 3 பர்ஸ் வச்சுருக்காங்க சார். ஆஃபீஸுக்கு எத்தும் போகிறது, கடைக்கு எத்தும் போகிறது, கையில் வீட்டு செலவு வச்சுக்கிறது, 3 பர்ஸு. ஆம்பளைக்கு அப்படி இல்லை, ஒரே பர்ஸு. அது கிழிஞ்சி இருக்கும், அதில் ஒய்ஃபு ஃபோட்டோவும் இருக்கும். பர்ஸ் தொலையாது. அதே மாதிரி லேடிஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா சார் செருப்பு 3 வச்சுருப்பாங்க. கல்யாணத்துக்கு போகிறதுக்குன்னு ஒரு தனி செருப்பு, ஆஃபீஸ் போகிறதுக்குன்னு தனி செருப்பு, அக்கம் பக்கம் போகிறதுக்கு தனி. ஆம்பளைக்கு அப்படி இல்லை. ராஷ்டிரபதி பவன் போனாலும் சரி, லாண்ட்ரி கடைக்கு போனாலும் சரி, ஒரே செருப்பு. சொன்னாங்க அடே 33% எங்கள் கவர்மெண்ட் கூட 33, நம்ம கவர்மெண்ட் 33%. என்றைக்கு வருதுன்னு தெரியல, வருத்தம் பார்த்துக்கலாம். 50%. நான் ஒன்று கேட்குறேன், நம்ம வீட்டு பீரோவில் ஆம்பளைங்களுக்கு எத்தனை சதவிகிதம்? ஒன்றும் இல்லைங்க. மேல் தட்டு ஃபுல்லாக பட்டு புடவை சார், 2வது தட்டு ஃபுல்லாக அவங்க வீட்டுக்கு போய்ட்டு வர புடவை, 3வது தட்டில் பசங்க ட்ரெஸ்ஸு, 4வது தட்டு இது கீழே இருக்குது. அதில் நமக்கு இருக்கிற 2 நீல கலர் சட்டை 2 பேண்ட்டு. என் பையன் ஓடி வந்து என் சட்டை மேலே கால் வச்சு தான் அவன் சட்டையே எடுப்பான். என் சட்டைலாம் பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமிக்கு கால் போட்ட மாதிரியே இருக்கும். எல்லாமே அப்படி தான், ஒன்றும் பண்ண முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போடும் சார். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகிற குணம்
இவங்க பெண்கள் வந்து சில வாட்டி சிக்கனம்னு சொல்லுவாங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா கூட்டு நேற்று தானே கூட்டுன்னு என்ன பண்ணுறது, மீன் தைச்சு சுட வச்சுக்கிறேன் சாப்பிடுங்கன்றான். உடனே தக்காளி விற்கிற விலையில், காய்கறி விற்கிற விலையில் சிக்கனமாகவே இருக்க மாட்டீங்களே, நம்மளை திட்டா. எனக்கு ஒன்று தான் கேள்வி, 3 பேருக்கு எவ்வளோ கூட்டு செய்யணும்னு தெரியாமல் குண்டா ஃபுல்லாக கூட்டை செஞ்சு வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு வச்சு அடிச்சா எப்படி சார்? அது பேர் சிக்கனமா? இல்லை இல்லை. ஒருத்தரை ஒருவர் புரிந்து கொண்டு இன்னொன்று, நல்ல குடும்பத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நம்மளுடைய பிரச்சனை நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், வேறு வெளியிலேருந்து யாரையுமே ஜட்ஜாக எடுத்துன்னு வரக்கூடாது. தட் இஸ் இன்க்ளூடிங் பேரண்ட்ஸ். நம்ம பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கணவன் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம பிரச்சனைக்கு நோ ஜட்ஜ் ஃப்ரம் அவுட் சைட். ஏன்னா பாடாக்கிட்டு போயிடுவோம். அதுலேயும் சொந்தக்காரனாக இருந்தால் இன்னும் சுத்தம். சார், எனக்கு என் ஒய்ஃபுக்கும் ஒரு நாள் சண்டை. ஒய்ஃப் என்ன சொல்கிறா, நீ வீட்டுக்கு வர்றதே பழைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு துவைக்க போட்டுட்டு புது ட்ரெஸ்ஸை எடுத்து போகிறதுக்கு ஊராக சுற்றின்னு இருக்கேன்னு சண்டை போடுறாங்க. எங்கள் மாமா வந்தார். அவர் பார்த்தோன்னே தெரியுது 2 பேர் சண்டையில் இருக்கோன்னு. அவருக்கு குஷியாகிடுச்சு. சொந்தக்காரன்ல 2 சண்டை போட்டுக்குதுன்னு சோஃபாவில் உட்காந்துட்டார். உட்காந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னாரு. நான் கம்முன்னுந்தேன். உடனே அவரே ஜட்ஜ் ஆகிட்டார். சொல்லுங்கள் என்ன பிரச்சனை? என் ஒய்ஃபு, இவர் வீட்டிலே தங்க மாட்டுறாரு, ஊராக போகிறாரு, ஆச்சா போச்சா. சார், என் சைடு நியாயம் கேட்கணும்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவரே ஜட்ஜு. டக்குன்னு ஏம்பா அவர் சொல்கிறது கரெக்ட் தானே, நீ ஒன்று செய்ய. அவர் ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாரு. உடனே போகிற இடத்துக்குலாம் அவனையும் கூட்டி போய், நம்ம ஏன் பேச புறப்பட்டே தெரியல சார். அவருக்கு போகிற இடத்துலலாம் அவளையும் கூட்டி போயலாரு சொன்னாரா? கட்சியில் அவர் தான் திட்டு வாங்கினார் என் ஒய்ஃப்கிட்ட. ஏங்க, நல்ல பெரிய மனுஷன் ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா என்னையும் அவரை மாதிரி நாடோடி மாதிரி ஊராக போக சொல்கிறீங்கன்னா அதோட வீட்டுக்கு போயிட்டார். சார், எதுவாக இருந்தாலும் சரி ஒரு நம்பிக்கை வைக்கணும், எல்லாத்துக்கும் சந்தேகப்படக்கூடாது. இந்த பிள்ளையார் சதுர்த்தி வந்ததுங்க, மண் பிள்ளையார் வாங்கினேன் தான். மயிலாப்பூரில் போய் மண் பிள்ளையாரோட விலை கேட்டால் 400 ரூபாண்ணா, கொஞ்சம் குறைச்சி கொடுன்னு. 100 ரூபா குறைச்சிக்கு சார் தான் 300 ரூபாய்க்கு வாங்கி வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தேன். என் ஒய்ஃப் கேட்டாங்க, எவ்வளோ பிள்ளையார் அப்படின்னாங்க. 400 ரூபா சொன்னான், குறைச்சி 300 ரூபாய்க்கு வாங்கி வந்துட்டேன், கொஞ்சம் பெருமையாக சொன்னேன். உடனே என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, சார் நல்லா ஏமாற்றிருக்கான், இந்த பிள்ளையார் 50 ரூபா கூட இருக்காது, முடிஞ்சு போச்சு. சார், உண்மையிலேயே எனக்கு பிள்ளையார் கும்பிட்டா மாதிரியே இல்லை சார், பூஜை போட்டு கூட பிள்ளையாரே ஊற்று போனேன். ஆக்சுவலாக உன் விலை என்ன? உண்மையே உன் விலை என்ன? அது மாதிரி விநாயகா உன் விலை என்ன? ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் சார். எதுவாக இருந்தாலும் சரி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள ட்ரையாவது பண்ணணும், சும்மா குத்தம் பண்ணக்கூடாது, வேறு வழியே கிடையாது. அன்றைக்கி உட்காந்துட்டு ஒரு இங்கிலீஷ் புக்கு பெற்றது, திடீர்னு பார்த்தா ஐஸ்வர்யா ராய் ஃபுல் பேஜ் ப்ளோப்பு. இப்போ சமீபத்தில் எடுத்த ஃபோட்டோ. உண்மையிலே அந்த அம்மா அழகு சார், 50 வயசு ஆயிடுச்சு இல்லை, ஒத்துக்கணும். உத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன், பின்னால் என் ஒய்ஃப் பார்த்துட்டான். இது என்ன கெட்ட பழக்கம், புதுசாக பொம்பளைங்க ஃபோட்டோவை பார்க்குறது? பயந்துட்டேன். நான் அட்ஜஸ்ட் பண்ணல. இல்லைடா, அதுக்கு இல்லைடா, 2 குழந்தை ஆன பிறகும் இவ்வளோ அழகா இல்லை அப்படி இப்படின்னேன். என் ஒய்ஃப் ஒன்று சொன்னா சார், மனசாட்சியே இல்லாமல், மேக்கப் பண்ணால் நான் கூட அந்த மாதிரி தான் இருப்பேன். என்னை வேற திட்டியாதுக்கிட்டு இருக்கலாம். அதை சொன்னவன மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சொல்லிவிட்டு கொஞ்சம் தூரம் போனேன். அப்புறம் அவளுக்கே தெரியுது கொஞ்சம் கேவலமாக பேசிட்டேன் போல இருக்குதுங்க. டக்குன்னு திரும்பி, ஐஸ்வர்யா ராயா உங்களுக்கு டிகாஷன் காப்பி வச்சு கொடுப்பா, ஐஸ்வர்யா ராஜா அவங்க துணிமணி போட்டு கூட, ஏதோ நான் என்னமோ அடுத்த வாரத்திலிருந்து அந்தமா கூட இருக்கிற மாதிரி. ஒன்றும் பண்ண முடியாது சார். ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி சமாளிக்கணும், சகிச்சுக்கணும். யார் சகித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையிலேயே குடும்பத் தலைவர். மனைவியை சகிச்சுக்கணும். சில வாட்டி அவங்க குழந்தை மாதிரி செய்வாங்க, தப்பில்லை சார். ஆஃபீஸ் போகிறாங்க சார், ஒய்ஃபு மாதமான 60,000 ரூபா கொடுக்குறாங்க சார், கையில் எடுத்துகிட்டு வந்து. அவங்களுக்குன்னு தண்ட செலவு எதுவுமே இல்லை சார், எல்லாம் நம்மக்கிட்ட தான் கொடுக்குறாங்க. 60,000. திடீர்னு ஒரு நாள் என்ன ஒன்று, முன்னாள் நாளே சொல்ல மாட்டாங்க. அதான் பிரச்சனை. நம்ம எம்என்சி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க.
திடீர்னு காலையில் கிளம்புன என்னை என் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுங்க அண்ணா, எங்கள் ஆஃபீஸ் ஃபேன் வரல, ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுங்க. நம்மளுக்கு எரிச்சலாக இருக்கும், ஏன்னா மைண்ட் செட்டப் வேறு. முன்னால் சொன்னாலும் இதில் கொஞ்சம் ஐடியா பண்ணிக்கலாம். இதில் பிரச்சனை என்னென்னா, என் ஆஃபீஸு என் வீட்டிலேருந்து இந்த பக்கம் 5 கிலோமீட்ரு, ஒய்ஃப் ஆஃபீஸு இங்கேருந்து அங்கே பக்கம் 5 கிலோமீட்ரு. அவங்க டைம் ஆஃபீஸே உள்ளே வந்து மெயின் கேட்லேருந்து 2 கிலோமீட்டருக்கு போகும். விட்டு போகணும், முடியாது, சொல்ல முடியாது. 60,000 ரூபா மாதம் மாதம் கொடுக்குறாங்க. கூடி போனேன், போய் டைம் ஆஃபீஸில் இறங்குறா. இறங்கிட்டு கார்டு பஞ்ச் பண்ணிவிட்டு திடீர்னு பார்த்து, எங்கள் டீம் மேனேஜர் வேறு, குட் மார்னிங் சொல்லுங்கள். யார்? அவங்க டீம் மேனேஜர். 30 வயசு பையன் சார். அது பையன் ஏதோ இந்தியன் கேப்டன் மாதிரி டீம் மேனேஜர். குட் மார்னிங், வேறு வழி கிடையாது. நான் என் ஆஃபீஸில் ஜென்ரல் மேனேஜர் சார், அங்கே இருக்கிற எல்லாம் எனக்கு குட் மார்னிங் சொல்கிறான். நான் எதுக்கு அடுத்த ஆஃபீஸில் போய் எவனோ ஒருத்தனுக்கு குட் மார்னிங் சொல்லணும்? வேறு வழி இல்லை சார். 60,000 ரூபா மாதம் சகிச்சுக்கணும். நான் அந்த பையன்கிட்ட குட் மார்னிங் சார்னேன். அவன் ஸ்கூல் பையனை கேட்குற மாதிரி கேட்குறான். பட்னிஷம் அவன் சுத்தணுமா ஆஃபீஸ் போலியா அப்படின்னா பாருங்க. முதல் நாள் தான், அடுத்த நாள்லேருந்து மனசு தெளிவாயிட்டேன். என்ன எவனை பார்த்தா 60,000 ரூபா சார் மாதம். உள்ள கேட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே பார்த்து எவனை பார்த்தாலும் சார் குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார். சார் அதனோட எஃபெக்ட் என்ன தெரியுமா? அன்றைக்கி ஒரு நாள் மெயின் கேட்டில் இருக்கிற செக்யூரிட்டி இன்னொரு செக்யூரிட்டிகிட்ட சொல்கிறான், சார் தங்கம்டா. என்ன சார் தங்கம்டா? நம்ம மேடம் தான்டா ஹெட் வெயிட்டுனா சார். அப்போ இன்னொருத்த ஆஃபீஸில் போய் அதான் சகிச்சுக்கணும். சகிச்சுக்கலைன்னா கஷ்டம். எல்லாமே அப்படி தான், எதுவாக இருந்தாலும் சரி. ஒரு டாக்டர் பார்த்தேன் சார், வாக்கிங் போங்க, உங்களுக்கு எந்த ஊர் போனாலும் சரி, ஏதாவது ஒரு ஊருக்கு போனால் கூட அங்கேருந்து காலையில் எழுந்து வாக்கிங் போங்க. சரி, நான் என் ஒய்ஃபுக்கிட்ட சொன்னேன், 40 தாண்டாலே வாக்கிங் போகணுமா, நீயும் வரியா நாளையிலேருந்து போகலான்னு. அவள் சொல்கிறா, என் நல்ல மனசுக்கு ஒன்றும் வராது, நீங்கள் போங்க. அவள் வாக்கிங் போகிறவனா கெட்டவன் நினச்சினுக்கிறான் சார். வியாதி வந்தவன் தான் வாக்கிங் பண்ண நினச்சினுக்கிறான். சரி, காலையில் எழுந்து பீச்சுக்கு போனேன். எங்களுக்கு அங்கே காந்தி சிலை கிட்ட போனால் பார்த்தா எல்லா ஆம்பளைங்களும் சார் நாயை இழுத்துன்னு வரானு வாக்கிங். நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், என்ன சார் நாய் கூட்டின்னு வரீங்கன்னு? இதான் சார் சௌகரியம், கூட கூட பேசாது, நம்மளுக்கே மூச்சு வாங்குது வச்சுக்க. நீங்கள் நிறைய சிகரெட் பிடிக்கிறீங்க, அதான் மூச்சு வாங்குது. அதெல்லாம் ஒன்றும் சொல்லாது சார். நம்மளே ஒரு நாள் 1 கிலோமீட்டர் நடப்போம், அடுத்த நாள் 1/2 கிலோமீட்டர், ஒன்றும் சொல்லாது, வானா வந்துடும். சௌகரியம்னா அதனால தான் அப்படி போடிக்கலான்ட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பார்க்குறேன், என் ஒய்ஃபு சோஃபாவில் உட்காந்து கண்ணு மூடினுக்கிறேன். இது நான் பாதி தூக்கம் கட்டில் பாதி தூக்கம் சோஃபாலன்னு. என்ன சோஃபாவில் தூங்குற? இல்லை தியானம் இருக்கிறேன். அப்போ தான் உண்மையிலே பயந்தேன். தமிழ்நாட்டில் தியானம் இருந்த பிறகு தான் பிரச்சனையே ஜாஸ்தியாகுது. எனக்கு வந்து அவள் தியானம் தான் இருக்கிறாளா, இல்லை சண்டை போடுறதுக்கு ஏதாவது பாயிண்ட்டு ரெடி பண்ணுறாளா, ஒன்றும் புரியல. அட்ஜஸ்ட் பண்ணணும், அனுசரித்து போகணும் சார். அனுசரித்து போகிறவன் தான் மனுஷன் சார். குடும்பத் தலைவனாக இருந்தாலும் சரி, குடும்பத் தலைவியாக இருந்தாலும் சரி, யார் அனுசரித்து போகணும், எல்லாமே அப்படி தான். நான் முன்னாலெல்லாம் கோயிலுக்கு போனேன்னா ரொம்ப கம்பீரமாக, இப்போ தனியாக போகிறது தான் பெஸ்ட்டுன்னு நினச்சேன். ஏன்னா கஷ்டம், அவங்க வேற ஒரு உலகத்தில் இருக்காங்க சார். நம்ம தப்பு இல்லை அது. என் ஒய்ஃபு கோயிலுக்கு வந்தாலும் பட்டு புடவை நகை அதெல்லாம் கூட பரவாயில்ல. ஹேண்ட்பேக் எதுக்கு சார் கோயிலுக்கு? அதில் உள்ள ஒன்றுமே இல்லை, நம்ம தான் கொடுக்க போகிறோம். சும்மா ஹேண்ட்பேக். ஈஸ்வரன் கோயிலுக்கு வந்துட்டு அந்த கோபுரத்துக்கிட்ட ஒரு இது இருக்கும்ல, கொஞ்சம் பிடிங்க, அதை தொட்டுக்க முடியும், அப்புறம் வாங்கிக்கோ பிடிங்க. இந்த டச்சப் பாய் கூட போகிற மாதிரி. அது எதுக்கு எடுத்துன்னு வந்த? உள்ள காசு கிடையாது. எந்த ஐயருக்கு எவ்வளோ போடணும்னு அதுவும் அவள் தான் சொல்லுவாள். இப்போ பிள்ளையார்கிட்ட இருக்கிற ஐயர் வந்தார்னா ஒன்லி 20 ருபீஸ். ஈஸ்வரன் கோயில் ஐயராக இருந்தால் 50 ருபீஸ். அம்பாள் கோயில் ஐயருக்கு 100 ருபீஸ். எல்லாம் சொல்லணும். நீங்கள் அவள் சொன்னதை விட கம்மியாக போட்டாலும் திட்டு விடும், ஜாஸ்தியாக போட்டாலும் திட்டு விடும். சில்லற மாற்றி எடுத்து போவேன் கேஷியர் மாதிரி. அதான் வெறும் டச்சப் பாய். அது பிள்ளையாரை கும்பிட்டுனே இருப்பான். கூப்பிட்டுட்டு விபூதி வாங்குவோம். ஒரு பேப்பர் எடுங்க. எதுக்கு? விபூதியை தூளில் கொட்டிட்டு போ, என்ன பண்ண போங்க அப்படின்னா. சார் எல்லாரும் கோயிலில் வந்து சாமி கும்பிடுவாங்க, நான் தான் பேப்பர் பொறிக்கின்னுப்பேன். சில கோயிலில் பேப்பர் வைக்கிறாங்க சார், சில கோயிலில் வைக்கிறது இல்லை.
பேப்பர் பொறுக்கி எடுத்துன்னு வந்து கொடுத்தா அதை ஒரு மடித்து அதை ஹேண்ட்பேக்கில் வைக்க மாட்டேன், அந்த வச்சுங்க அது வச்சு. ஒரு கோயிலில் 10 சன்னதி இருக்கும், 10 சன்னதிலையும் விபூதி கொடுப்பாங்க. இதில் என்ன பிரச்சனைனா 10 சன்னதியில் கொடுக்குற விபூதி ஒரே விபூதி தான் இல்லை. ஒன்று வந்து இந்த விபூதி, இன்னொன்று எல்லாம் ஒரே விபூதி தான், மொத்தமாக வாங்கி அங்கங்கே கொடுக்குறாங்க. பிள்ளையார் விபூதி தனி போட்டலாம், முருகர் விபூதி தனி போட்டலாம், சிவன் விபூதி தனி போட்டலாம், தட்சிணாமூர்த்தி விபூதி தனி போட்டலாம். இவ்வளோ போட்டலாமா எங்கள் வீட்டு பூஜை ரூமில் போய் குப்பையில் தான் போவோம். அதுக்கு எது இங்கேருந்து அவ்வளோ தூரம் எடுத்து போட்டு நான் பேப்பர் பொறுக்கணும். வித்தியாசமாக இருக்கும், வேறு வழியே கிடையாது, கம்முன்னு இருக்கணும். கட்சியாக சுற்றிட்டு சனீஸ்வரன் சார், எந்த தெய்வமாக இருந்தாலும் சார் சனீஸ்வரனை சுற்றிட்டு அவங்க ஒரு ஐடியா வச்சுருக்காங்க. அது எந்த புராணத்தில் படித்தாங்கன்னே தெரியாது. சனீஸ்வரனை திருப்பி சார் ஒரு சன்னதியை சுற்றிட்டு திரும்பி வந்து சாமி பார்க்கணும்ல, சனீஸ்வரனை பார்க்க மாட்டான். ஏன்னா சனீஸ்வரனை பார்க்கக்கூடாது, பிடிச்சி பார்க்கணும். சனீஸ்வரனுக்கு அட்ரஸ் தெரியாதா? என்ன வேற வழி சார்? இதுவாது பரவாயில்லைங்க. இந்த பூஜை பண்டிகை வர நாளெல்லாம் பயந்து இருப்பாங்க. நான் தான் கடைக்கு போகணும், ஒரு லிஸ்ட்டு ஒன்று கொடுப்பாங்க. 2 வீலரில் பண்டிகை நாளில் போய் மார்க்கெட்டில் பொருள் வாங்குறத விட கொடுமை எதுவுமே இல்லை. இந்த பார்க்குறவங்களாம் நம்மளுக்கு தெரிஞ்சு மூஞ்சி மூஞ்சியில் பார்க்குறவங்க துக்கம் விசாரிப்பான். ஒத்த கரும்பு வாங்குவோம் சார், என்ன பொங்கலுக்கா சார் அப்படின்வாங்க. டேய் பொங்கலுக்கு தான்டா கரும்பு வாங்குவாங்க, இது ஒரு கேள்வியா? நான் என்ன அதை எடுத்து போய் சுகர் மில்லுக்காக கொடுக்க போகிறேன்? எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா 1000 கூட சொல்லுவாப்புல. வாழைப்பழம் என்ன இப்படி இருக்குது, சீப்பாக வேணாம். நான் சொன்னேன் என்ன சீப்பா, 2 பழம் புட்டு தான் வைக்க போகிறேன் இல்லை. எத்தனை முழம் பூ வாங்கினோன்னு அவங்க தான் சொல்லுவாங்க சார். பூவெல்லாம் போட்டுட்டு எங்கள் அப்பா படமும் அம்மா படமும் உள்ளே இருக்குல்ல, அதுக்கு பூ இல்லை. அப்பா படத்துக்கு அம்மா படத்துக்கு ஒன்றும் வேணாம், அவங்க தவசத்துக்கு பார்த்துக்கலான்றான். நான் அப்புறம் எங்கள் அப்பா படத்தை பார்த்து சொன்னேன், நீ தானே கூட்டின்னு வந்தாவில் சாவு, உனக்கு பூ கிடையாது. பூஜை அன்னைக்கு ஐயோ என்ன பெரிய அது சாம்பிராணி, அந்த அம்மா சாம்பிராணி விட்டு மணி அடிக்கணும், நம்ம தேங்காய் உடைக்க சொல்லுவாள். அது என்னவோ தெரியல சார், இவ்வளோ வயசாகிடுச்சு, தேங்காய் ஒழுங்காக எனக்கு 2 பாதி சரி பாதியாக உடைக்க தெரியாது. அது நம்மளுக்கு உடைக்க தெரியல, அதுக்கு ஒரு திட்டு விடும். படிச்சுக்கிறீங்களே தேங்காய் உடைக்க தெரியாது அப்படின்வா. நான் தேங்காய் உடைக்கிறதுக்கா சார் படித்தேன்? இல்லை சிலபஸில் அது இருக்கா? இல்லை. எனக்கு சூரத்தேங்காய் கூட தெரியும் சார், சூரத்தேங்காய் கவலை இல்லை சரியா. ஜென்ரல் மேனேஜரை மனசில் நினச்சிடும், ஓங்கி அடித்தோம் வச்சுக்கா பீஸாக போவோம். நமக்கு இது உடைக்க தெரியல. அப்புறம் அதில் ஒரு ஐட்டம், அந்த அந்த தேங்காயில் கண் இருக்கிற பகுதி ரைட்டில் வரணும். ரைட்டில் வரும்போது இலை தாண்டாமல் வைக்கணும். நம்ம ஹைட்டுக்கு தாண்டாமல் வைக்கவே முடியாது இல்லை, தாண்டி தான் வைக்கணும். அப்புறம் இந்த அம்மா நெருப்பு காமும் போது சாம்பிராணி தூள் போட்டுக்கிட்டே வரணும், மணி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். கற்பூரத்துக்கு மணி அடிச்சு என்ன பண்ணுவாங்க இந்தம்மா, கற்பூரம் காமிச்சு வச்சுட்டு கற்பூரம் அணையிற வரையும் மணி அடிக்கிறத நிறுத்தக்கூடாதுன்னு வெளில போயிடுவாப்புல. நான் அப்படியே ஆட்டினே பார்ப்பேன். நம்ம கெட்ட நேரம் சீக்கிரம் அடையாது சார். ஒரு பூஜை நாளில் லெவலே வேண்டிக்கோ, சீக்கிரம் ஆளு. நான் ஒரு நாளும் ஒரு பூஜைகள் நிம்மதியாக சாமி விட்டதே இல்லை சார். ஆனால் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ண சார். யார் ஒருவர் சகித்து கொள்ளுகிறார்களோ மற்றவருக்காக அந்த குடும்பம் உண்மையிலேயே நல்லது ஒரு குடும்பம். நான் இதை விளையாட்டாக சொல்கிறேன் அவ்வளோதான். ஆனால் எல்லாமே அப்படிதான் எப்பவுமே. அதே மாதிரி ஒருத்தர் இந்த குடும்பம் என்று வந்தால் பிள்ளை குழந்தைகள் உண்டு இல்லை, அந்த பிள்ளைகளை வளர்ப்பதிலே கூட கொஞ்சம் அக்கறை எடுத்து. இப்போ இருக்கிற பெற்றோர்கள் அந்த அக்கறை குறைவாக இருக்குது, அதான் உண்மை. நம்ம அம்மா அப்பா எப்படி வளர்த்தாங்களோ அந்த மாதிரி இப்போ நம்ம குழந்தைங்களை நம்ம வளர்க்குறோமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடுச்சு இல்லையா. நம்ம அம்மா ப்ரிப்பேர் பண்ணி தந்த டிஃபனோ இல்லை பண்டிகைக்கு செஞ்ச சாப்பிட்ற பொருள்கள் இப்போ எதுவுமே இல்லை, எல்லாமே இப்போது வாங்கி சாப்பிட்றோம் இல்லை, எல்லாமே ஆர்டர் ஆகிடுச்சு. அது மாற்றணும், வேறு வழியே இல்லை. எதுவாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் இந்த குழந்தைகள் வளர்க்குறதுல கூட ஒன்று சொல்கிறேன். இந்த அம்மாக்கள் குழந்தைகள் வளர்ப்பதற்கும் அப்பா கூட இருந்து வளர்க்குறதுல ஒரு வித்தியாசம் இருக்குது. அம்மாங்க வந்து ரொம்ப புத்திசாலி, குழந்தைகளை வந்து தன் வசமே வச்சுருப்பாங்க. நான் தான் உன்னை வளர்க்குறேன்றதுல தெளிவாக இருப்பாங்க.
அப்பா எந்த காலத்துலேயும் நான் உனக்காக உழைச்சேன், உனக்காக செலவு பண்ணேன், உனக்காக தான் என் பணம்லாம் இதில் போட்டேன், எந்த அப்பாவும் சொல்ல மாட்டார். ஆனால் அம்மா சொல்கிறத அப்பா தடுக்க மாட்டார். அதுதான் ஒரு நல்ல குடும்பம். அம்மா சொல்லிட்டோம் சார். காலையிலேருந்து குழந்தைய பார்த்து, என் பையன் 7 வயசு பையன், அப்போது ஆஃபீஸ் போயிட்டு வந்தவொடனே ஓடு கட்டுவாப்புல ஒய்ஃபு. பையன் காலாக இருக்கான், என்னால் தாங்க முடியல, சமையல் பண்ணுவேனா, அது பண்ணுவேனா, ஆஃபீஸுக்கு போய்ட்டு திரும்பி வரேன், நான் ஒரே ஒரு வார்த்தை தெரியாமல் சொல்லிட்டேன், ஆஃபீஸ் போயிட்டு வந்து நான் பார்த்துக்கிறேன்னு. இந்த வார்த்தை சொல்லும்போது ஜாகிரதையாக சொல்லணும்னு மாட்டிக்கூடாது. ஆஃபீஸ் போய்ட்டு அந்தந்த ஆள்கிட்ட திட்டு வாங்கிட்டு கஷ்டப்பட்டு வந்த உடனே சார் கரெக்டாக நம்மகிட்ட குத்துருவாப்புல. நம்ம குழந்தை தான், வீட்டு அதிகம் தூக்க முடியாது. அவனுக்கு கீழே விட்டால் எஸ்கிமோ மாதிரி நடந்து மார்க்கர் எடுத்து சவுர் ஃபுல்லாக கிறுக்குவான். அவனுக்கு விளையாட்டு பொருளே ரிமோட் கண்ட்ரோல் தூக்கி போடுவான். வேடிக்கை காட்டுங்கன்னுவா. என்ன வேடிக்கை காட்டுறது 900 ஸ்கொயர் ஃபீட்டில்? நான் அப்படியே ட்ரை பண்ணியிருக்கேன். பையனை கூட்டின்னு வெளில போய் அந்த ஆண்டி பாரு அழகாக இருக்காங்க அப்படின்லாம் எதிர்கிட்ட அம்மா கிட்ட அப்படி பேச்சு வளர்ப்பேன். அழுவான். அவனுக்கு என்னென்னா நம்ம மடியில் உட்காந்துக்கணும், ஆனால் அவங்க அம்மா கிட்டேயே அவளையே பார்த்துக்கணும். அவனுக்கு அம்மா சார், அதனால் அவனுக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு எரிச்சலாக இருக்கும் பார்த்துக்கினே இருக்கிறதுக்கு. ஆனால் நர்சிங் ஹோம் போனோம் சார், டாக்டர் வீட்டில் போயிட்டு இந்தாங்க குழந்தை வேடிக்கை காட்டுங்க சார். கிளினிக்கில் யாரை சார் வேடிக்கை காமிக்குது அப்படின்னு நர்ஸை காமிச்சார். இந்த மாதிரி நர்ஸக்கா அப்படின்னு அவன் அழுகுறான். ஏன்னா அவனுக்கு தெரியுது அதான் இன்ஜெக்ஷன் பண்ண போகுதுன்னு. தயவு செய்து உங்கள் குழந்தையிடம் ஒரு தாய் அப்பாவை பற்றி தப்பாக பேசக்கூடாது, ஒரு அப்பா அம்மாவை பற்றி தப்பாக பேசக்கூடாது. குழந்தை மனசு கெட்டு போயிடும். நிறைய பேர் தப்பு பண்ணுறோம். உங்கள் அம்மா தானே என்ன படிச்சுக்கிது கேளு, உங்கள் அம்மா தான்டா டிஸ்ட்ரிக்ட்லேயே +2 7 வருஷம் படித்தார், 7 வருஷம் படிச்சது சொல்லக்கூடாது. அம்மாவும் அப்பாவை பற்றி சொல்லக்கூடாது. என் பையன் எனக்கு திடீர்னு கேட்டான் சார், அப்பா WWF பேர் மாற்றிட்டாங்களா மேலே, எனக்கு WWF என்னன்னு தெரியாது அப்படின்னா உண்மையிலேயே நீ டம்மி ஃபீஸுப்பா அப்படின்னா. யாரா சொன்னது? என்ன அம்மா தான். ரைட்டு, ஒன்றும் பண்ண முடியாது சார். எதுவாக இருந்தாலும் சரி, கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்டு யார் விட்டு கொடுத்து போகிறார்களோ, யார் எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை பண்ணக்கூடாது. ஒரு கணவனும் மனைவியும் புரிதலோடு குழந்தையை நல்லபடியாக வளர்த்து மற்றவர்கள் பார்க்கும்போது கணவனை ஜெயிக்கணும்னு எந்த மனைவியும் நினைக்கக்கூடாது, மனைவியை ஜெயிக்கணும்னு எந்த கணவனும் நினைக்கக்கூடாது. எங்கள் சொல்லுவார், மனைவியை அடக்கி கணவன் வெற்றி பெற்றால் ஒரு மிருகம் அந்த குடும்பத்தில் வெற்றி பெற்றது என்று அர்த்தம். கணவனை அடக்கி மனைவி வெற்றி பெற்றால் ஒரு பிடாரி அந்த குடும்பத்தை வெற்றி பெற்றது என்று அர்த்தம். மனிதர்கள் மனிதர்களாக இருக்க வேண்டும். வையத்துள் வாழ்வது என்றால் ஒருவரை ஒருவர் ஒற்றுமையுடன் இருந்து குழந்தைகளை நல்லபடி வளர்த்தால் அதுதான் நல்லதொரு குடும்பம் என்று கூறி என் உரையை இத்துடன் முடிக்கிறேன். நன்றி.